ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சூடான சாதம் வடிச்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் மொச்சக்காய் வச்சு கூட்டு செஞ்சு வச்சிருக்கேன். நான் வந்து நேத்து பொங்கல் அன்னைக்கு ஆக்சுவலி எங்க வீட்ல மொச்சக்காயும், சிறுகிழங்கு, பூசணிக்காய் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நான் நேத்து பண்ணல. ஏன்னா நேத்து எங்க அத்தை அந்த பலகாய் குழம்பு, வெண்பொங்கல் எல்லாமே குடுத்துருந்தாங்க. நானும் செஞ்சது எல்லாமே நெறைய மீதம் இருந்தது. அதனால வீட்ல யார் செஞ்சு யார் சாப்பிடுவா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்து அந்த மொச்சக்காயும், பூசணிக்காவும் போட்டு இன்னைக்கு சமையல் பண்ணியிருக்கேன். இது பாருங்க பூசணிக்காய் பொரியல். இதுவும் செம்ம டேஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சூடா மிளகு ரசமும் வச்சிருக்கிறேன். பொங்கலுக்கு பனியில நைட்டு வந்து கோலம் போட்டதுனால எல்லாருக்குமே சளி பிடிச்சுக்கிச்சுங்க. அதனால சரி மிளகு ரசம் வச்சிருக்கேன். இதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னா, ஒண்ணு வந்து பனங்கிழங்க நல்லா அவிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து நெறைய நார்ச்சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப நல்லது. இது இந்த சீசன்ல கிடைக்கும்போது எல்லாரும் சாப்பிடுங்க. இன்னொரு ஸ்பெஷல் வந்து இந்த சீனிக்கிழங்கு. இதையும் இன்னைக்கு அவிச்சு வச்சிருக்கிறேன். இதுவும் ரொம்ப நல்லதுங்க. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சுட சுட இட்லி அவிச்சு வச்சிருக்கேன். இட்லிக்கு வந்து தொட்டுக்க தேங்காய் சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு அவ்வளோதான் சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.